ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தேவிஸ் குக்கிங். வாங்க நம்ம இன்றைக்கி சேனல் என்ன செய்யலாம்னா, ஒரு அருமையான முருங்கைக்கீரையை வச்சுட்டு சாம்பார் தாங்க வைக்க போகிறேன். நல்லா கால்சியம் சத்து நிறைந்த கீரையில் தான் வாரத்துக்கு 2 முறையாவது நம்ம செஞ்சு சாப்பிட்ணும். சாம்பாரோ இல்லை பொரியலோ ஏதோ ஒன்று நம்ம செஞ்சுக்கலாம். இப்போ நான் சாம்பார் தான் செய்ய போகிறேன். வாங்க அது எப்படி செய்கிறதுன்ட்டு வீடியோவில் பார்க்கலாம். பாருங்கள், அந்த முருங்கைக்கீரையை ஒரு பிடி அளவு தான் எடுத்திருக்கேன். சாம்பாருக்கு நிறைய தேவையில்லை, ஒரு பிடி அளவு இருந்தால் போதும். இது நம்ம இதை வச்சுட்டு சாம்பார் செய்யலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு வீடியோவில் பார்க்கலாம். ஒரு குக்கர் எடுத்திருக்கேன். இதில் ஒரு சின்ன டம்ளரில் 3/4 டம்ளர் அளவுக்கு துவரம்பருப்பு, இது அளவு வந்து ஒரு 100 கிராம் இருக்கும். நம்ம குக்கரில் போட்டு இதை வாஷ் பண்ணிடலாம். பாருங்கள், பருப்பு கழுவி எடுத்துன்னு வந்துட்டேன். இப்போ நம்ம வந்து இதில் முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு 3 டம்ளர் அளவுக்கு இது எப்போதும். இதில் வந்து ஒரு 5-6 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். சிட்டிகை மஞ்சத்தூள், பெருங்காயத்தூள் ஒரு சிட்டிகை அளவு சேர்த்துக்கலாம். இந்த சாம்பாருக்கு நம்ம எப்பவுமே போடுற அளவுக்கு தான், அதிகமாக தேவையில்லை. போட்டாச்சு. இப்போ நல்லா ஒரு 4 விசில் விட்டுடலாம். பருப்பு சாப்பிட்டா வெந்த உடனே எடுத்துட்டு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். பருப்பு நல்லா விசில் வந்து ப்ரெஷர் போயிடுச்சுங்க. இது நம்ம இப்போ எடுத்துடலாம். சாப்பிட்டா வந்துடுது. இப்போ நம்ம இதை அப்படியே ஒரு மொத்த கழுவிட்டு இதுலேயே 2 கடை கடைஞ்சிட்டு இந்த குக்கர்லேயே நம்ம சாம்பார் தாளிச்சிடலாம். இது ஒரு பாத்திரத்தில் மாற்றி எடுத்துக்கலாம். சாம்பார் தாளிச்சிக்கலாம். பற்ற வச்சாச்சு. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளியை எடுத்து கரைச்சி வடிகட்டி வச்சுக்கலாம். குக்கரு காஞ்சிடுச்சு. இல்லை ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் கடுகு உளுத்த பருப்பு சேர்த்துடலாம். பொரிட்டோம். கடுகு பொடிஞ்சிச்சு. பாருங்கள், தக்காளி மீடியம் சைஸ் 2, வெங்காயம் 2 அரிஞ்சு வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம வெங்காயத்தை போட்டுடலாம். வெங்காயத்தை தக்காளி போட்டுடலாம். நல்லா வதங்கிடுச்சு தக்காளி வெங்காயம்லாம். இதில் வந்து நம்ம பருப்பு மசிச்சு வச்சுருக்கோம் இல்லையா, அதை சேர்த்துக்கலாம். இது கூடவே புளி கரைச்சி வச்சோம்ல, அதையே ஊற்றிக்கலாம். இப்போ நமக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். பருப்பு வச்சுருந்த கிணத்துல கொஞ்சம் ஊற்றி இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு போதும். இந்த சாம்பார் கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கணும். கல் உப்பு இந்த அளவு போட்டுக்கலாம். குழம்பு மிளகாத்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். அதே அளவு மல்லித்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். இது மல்லித்தூள். இப்போ புளி, உப்பு, காரம் எல்லாம் போட்டாச்சு. இப்போ இது அப்படியே எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கரை மூடி கொதிக்க விடலாம். கொதித்த உடனே கீரையை நம்ம அலசிட்டு அதில் போட வேண்டியது தான். ரொம்ப திக்னஸ் ஆகுது. இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இதெல்லாம் கலந்துட்டு நம்ம இது இப்போ பார்க்கலாம். உப்பு காரம் கரெக்டாக இருந்தான்னு பார்த்துட்டு, டேஸ்ட் பார்த்துட்டு உப்பு கம்மியாக இருந்தாலும் போடலாம். எல்லாம் கரெக்டாக இருக்குதுன்னா நம்ம மூடி வச்சுக்கலாம். அதுக்குள்ளே கீரையை அலசிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி சலசலன்னு கொதித்த உடனே இந்த கீரையை நம்ம அலசி வச்சுருக்கோம். இதில் போட்டுருணும்.
இதில் என்ன ஒரு விஷயம்னா, அந்த சாம்பார் வந்து கீரை போட்டு ஒரு கொதி வந்த உடனே இறக்கணும். நிறைய நேரம் கொதிக்க வைக்கக்கூடாது, டேஸ்ட் மாறிடும். நல்லா டேஸ்ட்டாக இருக்கணும்னா ஒரே ஒரு கொதி தான் கீரையை போட்டு, அந்த சூட்லேயே கீரை வெந்துடும். உடனே நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு இதை இறக்கிடணும். அப்போ தான் வந்து இந்த காரெல்லாம் இறங்கி நல்லா டேஸ்ட் இருக்கும். முருங்கைக்கீரை சாம்பார் அவ்வளோ அருமையாக இருக்கும், உடம்புக்கு ரொம்ப நல்லது, வைக்கிறதுக்கும் ஈஸி. இது ஒரே நிமிஷம் டக்குன்னு நம்ம அதை எடுத்துடலாம். பாருங்கள் இப்படி கொதிக்குதா, உடனே எடுத்துட வேண்டியது சாம்பார். கேஸ் ஆஃப் பண்ணிடலாம், பாத்திரத்தில் மாற்றிடலாம். பாருங்கள் கொஞ்சம் அளவு தான் பருப்பு போட்டோம், இந்த அளவுக்கு சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. நம்ம பாருங்கள் சூப்பராக அருமையான சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. சுட சுட சாதத்துக்கு இந்த மாதிரி ஒரு முருங்கைக்கீரை சாம்பார் ஊற்றி சாப்பிட்டா நல்லா அருமையாக இருக்கும். குழந்தைங்களே இன்ட்ரெஸ்ட்டாக சாப்பிடுவாங்க. டேஸ்ட் பார்க்கலாம். கீரை போட்ட ஒருபாடு சூப்பர் அருமை. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் பாய்.